4 குழந்தை இருக்கு. அது என்ன 3 வருஷத்துல 4 குழந்தை? 1 வருஷம் டபுள் பிரைஸ். அப்படி விவரம் சொல்லும். ஆமா. அதனால எந்த பொருளுமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆமா, கூடாது. அப்போ ஆண் வாடை அடிக்க கூடாது, ஆடவர்கள் சத்தமே நமக்கு கேட்க கூடாது. அதனால முப்புறத்திலே சென்று நாமல் கோட்டை கட்டியே கொலுவிருக்க வேண்டும் என்று காளையர்கள் எல்லோரும் காமாட்சி அம்மாளும் அவர்கள் எப்பேற்பட்ட கோட்டை போடுகிறார்கள் தெரியுமா? மண்ணாலே கோட்டை போட்டால் மழமைதா கரையும் என்று, கல்லாலே கோட்டை போட்டால் கரிமருந்து தாகாதென்று, இரும்பாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா அது துருப்பிடிக்கும் என்று சொல்லி மரத்தாலே கோட்டை போட்டால் வண்டு தும்பி அடையும் என்று, தங்கத்தாலே கோட்டை போட்டால் கனலிற்கு ஆகாதென்று, வெள்ளியாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா ஆவியனலுக்கு ஆகாதென்று, தங்கத்தாலே கோட்டை போட்டால் கனலிற்கு ஆகாதென்று, காளியர்கள் 8 பேரும் காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அவ கட்டுடனே கோட்டை போட்டா செங்கல் வாங்கி முப்புறத்து கோட்டையிலே அம்மாள் கோட்டைகளை போட்டு கொலுவிருக்க வேண்டும் என்று, ஆமா மண்ணாலே கோட்டை போட்டால் மழை கரையும் என்று, கல்லாலே கோட்டை போட்டால் கரிமருந்துக்கு ஆகாதென்று, ஆமையா இரும்பால கோட்டை போட்டால் துருபிடிக்கும். அப்ப சாணம் வச்சிட வேண்டியானே? சாணம் வச்சிட வேண்டியானே? நீ உட்கார்ந்து வை. அதானே கேட்டேன். சரி, துருப்பிடிச்சா சாணம் வச்சிடணும். இரும்பாலே கோட்டை போட்டால் துருபிடிக்கும். ஆமா. தங்கத்தினால் கோட்டை போட்டால் தணலுக்கு ஆகாது. ஆகாது. வெள்ளியால் கோட்டை போட்டால் வேனலுக்கு உள்ள இருக்க முடியாது. ஆமா. மரத்தால் கோட்டை போட்டால் அதிலே வண்டு தும்பி எல்லாம் வந்து அடையும். காட்டுக்குள்ளே மரம் நிக்கினா காக்கா பச்சி பறவை வண்டு தும்பி எல்லாம் அதுலதான் தொலை போட்டு இருக்கும். பாத்துக்கோ. அதுலயும் பாருங்க மரங்கொத்தி பறவைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரங்கொத்தி பறவை மரத்தை போய் தான் கொத்திட்டு நிக்கும். ஆமா, அதுக்குதான் வண்டி தும்பிகள் அடையும் என்று. சரி, என் தாயாகப்பட்ட கம்ப காமாட்சி அம்மா காளியர்களோடு காஞ்சி செங்கல் வாங்கி அவள் கட்டுடனே கோட்டைகளை போட, அந்த காலத்திலே காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கலாம். ரொம்ப ஜவரியம். ஒரு அனாவுக்கு எத்தனை செங்கல்? 10 செங்கல். அடேங்கப்பா. ஆனா இப்போ ஒரு செங்கல் என்ன விலையா விக்கி? 15 ரூபா. 15 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா தினுசு வாரி இருக்கு. அப்போ நானும் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு பாக்கேன். இவ்வளவு வயசுக்கு மேலயா? இல்ல, ஒரு சிம்பிளா ஒரு ரூம் போட்டு கட்டலாம்னு பாக்கேன், கட்ட முடியல. ஒரு ரூம் கட்டணும். இப்போ உள்ள காலத்துல வீடு வாசல் கட்டிடலாம். வீடு வாசல் கட்டுவது பெரிது கிடையாது. அந்த வீட்டை கட்டுதாங்க பாரு வேலையாட்கள். வீடு கட்டக்கூடிய ஆளுக்கு ஆள் சம்பளத்தை கொடுக்க முடியல. ஆள் சம்பளம் கொடுக்க முடியலன்னா
சம்பளம் கொடுக்கத்தான் ஆகணும். வேலைக்கு கூப்பிட்டா சம்பளம் கொடுக்கணும்ல. ஆமா. அதனால சம்பளம் அதிகமாச்சு கஷ்டப்படுறோம். ஆமா, உண்மைதானே. துட்டு வந்து கொடுக்கறதுக்கு சங்கடமா தான் இருக்கும். ஐயா, நம்ம வீட்டு கட்டுறதுக்கு பொருள் கூட வாங்கி வீடு கட்டிடலாம். நம்மளுக்கு ஆள் சம்பளம் ஒரு ஆளுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அவளுக்கு டீ காபி பெட்ரோல் சார்ஜ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இருக்க விலைவாசி ஏறுது. அப்ப இந்த வீடு கட்டுற பொருளை விட சம்பளம் ஏறும்போது நமக்கு சங்கடமா தானே இருக்கும். சங்கடம் இருக்கத்தான் செய்யும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சங்கடப்படும் போது வீட்டுக்குள்ள நல்ல குளு 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 குளுன்னு ஏசிய மாட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது மாத்திரம் சந்தோஷம் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? சம்பளம் கொடுக்க சங்கடமா இருக்கு. சரி, அது மட்டும் இல்ல, 10 நாள் கையாள் கிடைக்க மாட்டேங்குது. கையாள் கிடைக்கலன்னா சரி அண்ணாச்சி ஒரு சின்ன வீடு கட்டணும், நீங்க வந்துடலாமான்னு கொத்த நேரம் பார்த்து கேட்டோம்னா சரி அவரு நான் எனக்கு இன்னைக்கு அங்க வேலை இருக்கு நாளைக்கு அங்க வேலை இருக்குங்காரு. ஆமா, மொத்தமா கொடுத்தீங்கன்னா கான்ட்ராக்டான கட்டிடும் அப்படிங்காரு. எப்படி எங்க போ மொத்தமா கொடுக்க எங்க போவ? அப்போ காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கலை வாங்கி அம்மா காமாட்சி காளியர்களோடு கோட்டைகளை போட. அம்மா கோட்டை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? ஓரானல்ல வடித்தேல பண்டல் மாடசாமி எடுக்கிறதா உடனே காமாட்சி கோயிலுக்கு வரவும். பண்டல் மாடசாமி எங்கே இருந்தாலும் உடைய காமாட்சி கோயிலுக்கு வரவும். அது கொட்டார ஏ சாவடியான் அவன் போதான் ஏ படித்தளமான் அவையார ஏ மேடைகள் பத்தானல்ல படித்தேன படித்தளமா பந்தடிக்கும் மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள். அதாவது மண்டபங்கள் மடப்பொலிகள். மடப்பொலி எதுக்கு?
மடப்பள்ளி அப்படியே நடந்து போனா போய் தங்கி இருந்த கிடத்தான். மடப்பள்ளினா என்னன்னு விவரம் தெரியும்? என்ன செய்யுது மடப்பள்ளின்னு சொன்னா சமையலறையா? மடப்பள்ளி எதுக்கு வச்சிருக்காங்க? அம்மாளுக்கு பொங்கி தட்டை. பொங்கி தட்டை. இந்த விவரம் தெரியாம தான் நம்ம இருந்திருக்கோம். மடப்பள்ளி. சரி. அப்ப இப்படியாகவே அம்மா பத்தெடுக்கும் மாளிகைகளை அமைத்து அந்த பத்தெடுக்கும் மாளிகையிலே அவள் எப்படி கொலைவிருந்து வருகின்றாள் தெரியுமா? அவன் முப்புறத்து கோட்டையிலே முப்புறத்து கோட்டையிலே 7 சுத்து கோட்டை போல் எருமத்தலை செய்து வை 10 சுத்து கோட்டை போல் 10 சுத்து அவன் பசுந்தலையை செய்து வைத்தாள். அந்த கோட்டையிலே மாளிகை வாசலிலே தங்க தகட்டிலே அம்மா எழுதி போட்டிருக்கா. ஆடவர்கள் ஒருவர்கள் இல்லாமல் அம்பிகை 8 பேரும் கம்ப காமாட்சி அம்மாளோடு அட்டகால 8 பேரும் அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய காமாட்சி அம்மா கோட்டை என்ற கோட்டை. இந்த காமாட்சி அம்மனுடைய கோட்டைக்குள்ள தச்சர் அடித்த தலைவாசலை கடந்து கொல்லர் அடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆணாக பிறந்தவர் யார் ஒருவர் உள்ளே வந்தாலும் சரி அவர்கள் தலை அறுக்கப்படும். தலை அறுக்கப்படும்னு யாராவது எழுதி போட்டிருந்தா உள்ள வருவாங்களா? நாமலாம் 10 காதவடிக்கு அந்த பக்கம் ஓடி போயிருவேன். ஆமா, வாவா நகரத்துல இருக்க பெரிய அருவா. ஒரு வீச்சு தான். உள்ள போய் இருக்கிறது யாரு? அறுவாட்டு வீங்கினா சும்மா விடுவாங்க. தேசப்பட்ட காரியமா ஆயுள் தண்டனை கைதி ஆகி விடுவோம். அதனால இப்ப வந்து ஒரு ஆண்டு செய்து கிடையாது. டபுள் கொலை கேஸ் போட்டுருவாங்க. பிறகு சரிதானே 28 வருஷம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பிறகு அப்படியா? ஆமா. அதனால அதாவது காளிகளுடைய கோட்டையில இந்த காமாட்சி அம்மா கோட்டையில சரி யாராவது ஆண்கள் வருவார்களானால் தெரிந்து தெரியாம வந்தாங்கன்னு சொன்னா அப்படின்னா அவங்களுடைய தலைய அளவிட்டு. ஆமா. அப்ப இந்த கோட்டைக்குள்ளே ஆடாக பிறந்த
ஆண்டவர் யார் ஒருவர் உள்ளே வந்தாலும் அவர் கோட்டைய தலையை அறுத்து கோட்டை வாசலிலே தொங்க விடப்படும்னு அம்மா தங்க தகடடித்து மாளிகை வாசலுக்கு முன்னால வச்சிருக்கான். அப்ப இப்படி மாளிகை வாசலுக்கு முன்னாலே அந்த கோட்டைக்குள்ளே கொடிமரத்தை நாட்டி கொடிமரத்திலே பட்டையும் கட்டி அம்மா பட்டு பறக்கு. அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு கொடி பறக்கும். ஆமா, ஒரு கொடி பறக்கும். அதாவது ஒரு கட்சிக்கு என்னென்ன கொடி பறக்கும், ஆமா, அதே மாதிரி சாமிக்கு கொடிகள் உண்டு. இப்ப அம்மாளுடைய ஆலயம் இருக்குமானால் என்ன கொடி பறக்கும்? அம்மாளுடைய ஆலயத்தில் என்ன கொடி? சிங்க கொடி பறக்கும். சிங்க கொடி பறக்கும். அதே மாதிரி சிவனுடைய ஆலயத்தில் இருக்குமானால் என்ன கொடி பறக்கும்? அங்க என்ன கொடி பறக்கும்? ரிஷப கொடி பறக்கும். ரிஷப கொடி பறக்கும். ரிஷபம்னா என்ன? காளக்கொடி. காளை கொடி. அதே மாதிரி சரி முருகனுடைய ஆலயத்தில் கொடி பறக்குமானால் சேவல் கொடி பறக்கும். ஆமா, பறக்கும். பறக்கும். இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு கொடிகள் பறக்கும். அதாவது பெருமாளுடைய கோவிலில ஆமா திருவிழா நடக்குன்னா சேர்ல என்ன கொடி பறக்கும்? அங்க என்ன கொடி பறக்கும்? அனுமனுடைய கொடி பறக்கும். ஓ, அனுமன் கொடி பறக்கும். ஆமா, சரிதான். அப்படி ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு சின்னங்கள் உண்டு. உண்டு. அதே மாதிரி அப்போ என் தாயாகப்பட்ட கம்ப காமாட்சி அம்மா, வடகாசி வடகுத்தி காளியம்மா, சந்தனமாரி, அம்பிகையா, முத்துமாரி, இவள் அட்டகாளியர்கள் 8 பேருமே தன்னுடைய கோட்டையிலே சிங்க கொடிகளை பட்டுகளை பறக்க விட்டு காளியர்கள் 8 பேரும் இறைவன் கொடுத்த வரத்தாலே முப்புறத்திலே கோட்டைகளை அமைத்தார்கள். சிவன் கொடுத்த வரத்தாலே கோட்டையை போட்டு நம்ம கொலுவிருப்பதற்கு இறைவன் கொடுத்தாரே 103 லிங்கம். அவன் 103 லிங்கத்தை ஏன் வாங்கிட்டு வந்தார்? எதுக்கு? சிவனை மறக்காமல் ஆண்டவனை நினைத்து வணங்குவதற்காகத்தான் இந்த சிவலிங்கத்தை வாங்கி வந்தார். அப்ப இறைவனை மறக்காமலே இந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜைகளை செய்ய வேண்டும் என்று ஆதிலிங்கம், சோதிலிங்கம், மரணாருடைய ஆத்மலிங்கம், அது போக மீதமுள்ள 100 லிங்கம், பாடாலிங்கம், படுகைலிங்கம், முத்தாலிங்கம், சொக்கலிங்கம், அதாவது சொக்கனுடைய நாமம் பெற வேண்டுமானால் எல்லாரும் வாங்க முடியாது. தாத்தாவுக்கு 100 பேர் சொக்கலிங்கம். எனக்கு பேர் எத்தனையோ இருக்கு. கணேசு, முத்தையா, சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் நீங்களா வச்சுக்கிட்டது சொக்கலிங்கம். வீட்டுல வச்சது முத்தையா, எல்லாரும் கூப்பிடுறது கணேசா, நாங்க வச்ச பேரு சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் அது குறைஞ்ச பேர் இல்ல, அது சிவனுடைய நாமம் தான், பெரிய பேரு தான். அப்படி இருப்பதனால சரி இப்படி 103 லிங்கத்தை வைத்து என்ன செய்கிறார்கள்? 103 லிங்கத்தை பிடித்து வைத்து சிவனுக்கு அல்லும் பகலும் சிவனார் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அவள் எப்படி சிவலிங்கத்தை பிடித்து வருகிறாள் தெரியுமா? எப்படி? அம்பிகையா 8 பேரும் 8 பேரும், அம்பிகையா 8 பேரும், கம்ப காமாட்சி அம்பிகையா, முப்புறத்து கோட்டையில சிவலிங்கத்தை பிடிக்க வேணும், பிடிக்க வேணும், நாமல் பிடிக்க வேணும், ஆதி சிவன் பூஜை செய்ய வேணும்.
குட்டி மணல் குமித்தால் குச்சாலிங்கத்தை பிடித்து வைத்தாள். ஆமையா. சேத்து மணல் குமித்தால் சிவனாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து, ஆமா. ஆத்து மணல் குமித்த அரலிங்கத்தை பிடித்து வைத்து, ஆமையா. 103 லிங்கத்திலே 3 லிங்கத்தை கோட்டைக்கு உள்ள வைத்தார். ஆமையா. எதையெல்லாம்? என்னலாம்? ஆதிலிங்கம் சோதிலிங்கத்தை அரணாருடைய ஆத்மலிங்கம் ஆத்மலிங்கம் கோட்டைக்கு உள்ள வைத்தார். ஆஹா. மீதமுள்ள 100 லிங்கத்தை சுத்தில கோட்டையை சுற்றி பாதுகாப்பாகவே வைத்திருந்தார். ஆமா. அப்ப இப்படி சிவலிங்கத்தை பிடித்து வைத்த சரி என் தாயாகப்பட்ட காமாட்சி அம்மா, காமாட்சி அம்மா, வடகுத்தி வடகாசி அம்மா, சரி சிவனால் கொடுத்த வரத்தாலே ஆண்டவனை நினைத்து நினைத்து நாம இறைவனுக்காகவே சிவலிங்கத்தை பிடித்து வைத்தோம். ஆமா. இனிமே என்ன வேலை? என்ன வேலை? பிடித்து வைத்த லிங்கத்திற்கு பொழுதும் தவறாம காலையிலையும் மாலையிலையும் ஆமையா. இறைவனுக்காகவே நாமல் அனுதினமும் 6 கால பூஜைகளை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். என்னய்யா? இதை பிடித்து வைத்து எங்க ஆலியர்கள் 8 பேர்களும் ஆமா. ஆண்டவனுக்காகவே பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அவள் தெப்ப குளத்திலே வந்தார். என்ன செய்கிறாள்? குளித்து நீராடி கோலவர்ண பட்டகளை உடுத்தி ஆமா. நீராடி நேமம் செய்து ஆமையா. நேர்மையோடு சிவனுக்கு நாமல் பூஜை செய்ய வேண்டும் என்று அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? அவ பூங்காவன தோட்டத்துக்கு ஒரு கொடியா வாராள். பூ பறிக்க வேணும் என்று நாமல் பூஜை செய்ய வேணும் என்று பூங்காவனத்திலே பலவிதமாகப்பட்ட புஷ்பங்கள் நிறைந்திருக்கிறது. என்னென்ன புஷ்பம் எல்லாம்? மந்தாரை, பிச்சி, இருவாச்சி, செண்பகம், வாடாமல்லி, வடர்மல்லி, சூடார்மல்லி, சுடர்மல்லி, மல்லிகை, முல்லை, கனகாமரம், கட்டி செந்தி, ஜபல் பூ, செவந்தி பூ. சொன்னாதான் வருவாங்க, கூப்பிடுங்க. காட்டு ரோஜா, ஊட்டி ரோஜா. அண்ணாச்சிக்கு மயக்க திருப்புங்க. அப்படி பலவிதமான மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. உயர் திரு ராமையா ஐயா அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். உடனே வாங்க ஐயா. ஆமா, உயர் திரு ராமையா அவர்கள் உடனே கோயிலுக்கு வரும்படி அண்ணாச்சி உங்களை அழைக்கிறார். அதேதான் சீக்கிரம் வாங்க ஐயா. மலர்கள் அப்படியே பூத்து கொண்டிருக்கும் போது சரி அங்க அட்டகாளியர்கள் காமாட்சி அம்மா என்னமா செய்கிறார்கள்? அப்ப இத்தனை புஷ்பங்களும் பூங்காவன தோட்டத்திலே பூத்து நிறைந்திருக்கிறது அல்லவா? இப்பேற்பட்ட புஷ்பத்திலே சிவனுக்கு பிடித்த மலர் என்ன மலர்? அதாவது ஒரு சாமிக்கு ஒரு பூக்கள் பிடிக்காது. அம்பாளுக்கு நந்தி வெட்ட முடியாது. நந்தியார் வெட்ட பிடிக்காதுன்னு சொல்லுதாங்க. ஆனா இப்ப அதை வச்சுதான் மாலையே போடுதாங்க. பூ அதுதான் சௌரியமா இருக்கு. எனக்கு நம்பியார பிடிக்காது. நம்பியாரையா? ஆமா, நந்தியார் வட்டம். நான் நந்தி வட்டம்ங்க. நீ நம்பியார் கூட ஓயாம சண்டைக்கு வருவார் அவரு. பிள்ளையாருக்கு துளசி ஆவாது. அருகு போடலாம். ஆமா, பெருமாளுக்கு அருகு ஆவாது. துளசி போடலாம். சிவனுக்கு அதாவது தாளம்பூ ஆகாது. சிவபெருமானுக்கு. சரி, அப்படி இருப்பதனால சரி சிவரளி மாலையை போட்டு வணங்கலாம். சிவனுக்கு பிடிச்ச சிவரளி மாலை. அதாவது எத்தனை தன்மையான பூக்கள் இருந்தாலும் ஒரு வெள்ளை நிறம் உள்ள மலரை எடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் நம்ம நினைத்த இஷ்ட தேவதைய அந்த வெள்ளை மலரை எடுத்து 48 நாள் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம வணங்கணும்னு சொன்னா நம்ம நினைச்ச காரியம் முடியும். நடக்குமோ? ஆமா, அறிவு பிறக்கும். சரி, அதே மாதிரி மஞ்சள் நிறம் உள்ள சரி மலரை எடுத்து ஒரு நம்ம இஷ்ட தேவதைக்கு போட்டு வணங்கினால் ஞானம் பிறக்கும். அறிவு வேற ஞானம் வேற. ஆமா, நீ ஓயாம வணங்கும். நான் வணங்க போய்தான அறிவு இருக்கு. அப்படி இருப்பதனால ஆமா சிவமாலை அதாவது சிவரளி மாலை எடுத்து இந்த அம்பாளுக்கு போட்டு வணங்கணும்னு சொன்னா அப்படின்னா சத்துரு தொலைவான். சத்துருன்னா யாருன்னு?
சத்துருன்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள். ஓ எதிரி, நம்ம எதிரி. எதிரிகளை வீழ்க்கக்கூடிய சக்தியானது இந்த செவ்வரளிக்கு தன்மை இருக்கின்றது. உண்டு உண்டு உண்டு. அதே மாதிரி சரி அத்தனை மலர்களையும் விட்டு ஆமா அந்த செவ்வரளி மலரை படித்து நம்ம ஏதாவது நேரம் சரியில்லை ஒரே பிரச்சனையா இருக்கு போய் சோசியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோசியம் பார்க்க போனா அப்ப சோசியக்கார் சொல்லுவார், எப்படி எப்பா உனக்கு ஏழ்ற பிடிக்கல, உன் குடும்பத்தை சுத்தி ரொம்ப எதிரியா இருக்கிறாங்க, அதனால உன்னுடைய குலதெய்வத்துக்கு நல்ல செவ்வரளி மலரை கொண்டு போய் போட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த செவ்வரளி மலரை போட்டு வணங்கினா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொலைந்து போவார்கள் அப்படின்பார். அதனால செவ்வரளி மலருக்கு வந்து எதிரிகளை துரைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. என் வீட்டுக்கு என் கொழுந்தியா வரவே மாட்டுக்கா. ஆமா என் வீட்டுக்காருக்கு என் கொழுந்தியாருக்கு அடிக்கடி சண்டை வருது. சண்டை வராம இருக்க ஏதாவது மலர் உண்டா? இருக்கா? என்ன உலகத்திலே ஒரு உயர்வான பூ இருக்கு. என்ன பூவு? அந்த பூவை நீர் எடுத்து கொண்டு போய் சரி குழந்தையாட்ட கொடுக்கணும். இந்த பூ எந்த கோவிலுக்கு ஆகாது, எங்கேயும் சூட முடியாது. அது என்ன பூவு? அதான் பீனாரி பூ. என்ன மனுஷன் இருக்கியா? அவர் வந்து குழந்தையால சேர்த்து வைக்கிறோம்காரு, நீ பூவை கொடுத்து பிரிச்சு வச்சிருவங்களுக்கு குடும்பத்தினா அப்புறம் அவர் பண்ணுறது தானே. வணக்கம் வணக்கல கொண்டு கொடுத்தா வாங்குவா. சரி நீ சொல்றத பூ கொடுத்து கொண்டு கொடுத்தா நல்லதுக்குன்னு அவர் சொல்லுவாரு. வந்து பொடியாத்தான் இருக்கும், உருவி பார்த்துட்டு அதான உனக்கு அறிவு இல்லைங்கிறது. உலகத்துல இருக்கதான் சொல்ல முடியும். அது ராய்க்கப்படாது, அதை விடுங்க. யாராவது கண்டு நீ இருக்கக்கூடிய பூவை சொல்லியான்னு சொன்னா போய் எடுத்துட்டு வரணும்ல. ஆமா இருக்கா இல்லையா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். சரி சரி கொடுப்போம். அந்த பூவை கொண்டு போய் கொடுவோம். என் ஜவலப்பாடி வெளிநாடு போட்டோம். போட்டுமா? ஆமா அவரு போட்டுங்க. அவருக்கு கொண்டு கொடுக்க முடியும். ஒரு முளம் கயிறு கிடைக்கல உனக்கு, இந்த வரத்து வார நீ. சரி அப்ப இந்த ஆயாகப்பட்ட கம்ப காமாட்சி அம்மா இப்படியாகவே பூங்காவன தோட்டத்தில் பூ மலர்களை பறித்து நாமல் பூஜைகளை செய்ய வேணும் என்று கையால மலர் எடுத்தால் கையால மலர் எடுத்தால் காம்பலிகி போகுவேன், விரலால மலர் எடு வெம்பி விடும் என்று சொல், நகத்தால மலர் எடுத்தால் நகத்தால மலர் எடுத்தால் அது நரம்பு சத்து போகுமே, அவ தங்க நல்ல துரட்டி
செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்து எடுத்து வெள்ளி துரட்டி கொண்டு வில்வ இலைகளை கொண்டு வந்து ஆமையா சிவபெருமானுக்கு எப்படி செவ்வரளி இஷ்டமோ அதே போல இறைவனுக்கு வில்வ இலையும் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். ஆமா. அப்ப இந்த செவ்வரளியவும் வில்வ இலையவும் கொண்டு வந்து விமலனுக்காகவே பூவாகவே தொடுத்து காளியர்கள் சிவலிங்கத்துக்கு முன்னாலே போட்டார். வில்வக்காய் பாத்திருக்கீங்களா? வில்வக்காய் எப்படி இருக்கும்? வில்வக்காய் வந்து முட்டை வேண்டாம், கடாய் வேண்டாம். வேண்டாமோ? எந்த பலிகளுமே வேண்டாம். வேண்டாம். ஒரு வில்வக்காயை வெட்டினா ஆமா 5 கடாய் வெட்டினதுக்கு சமம். அடே அப்பா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த வில்வக்காயும் வில்வ இலை. அந்த வில்வக்காய்க்கு வந்து அவ்வளவு மவுசு, அதே மாதிரி இலைக்கும் அவ்வளவு தன்மை. ஆமா. அப்ப இந்த விவரம் தெரிஞ்சும் கறி சாப்பிடணும்னு சொல்லி தான் கடாய் வெட்டுது. என்ன ஆமா, பிறகு எப்படி சாப்பிட முடியும்? சொந்த பந்தத்தை கோயில் கொடை கூட்டு வந்தோம்னா கறி சாப்பாடு கொடுக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கிடையாதோ? நாங்க இருந்து கொண்டு வந்தோம். நாளைக்கு கறிஞ்சோறும் சாப்பிடலாம்ல பார்த்தா நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கள கொடூர் நாளைக்கு தான் கொண்டு இருக்கணும். சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு வாரோம். அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரணும்னு. ஆமா, கிடாய கொன்னா பாவம், கோழி போட்டு சாப்பிட்டா தின்னா தீரும். கொன்னாப்பா நான் வாரேன் அண்ணாச்சி. நான் வாரேன் அண்ணாச்சி. நான் வாரேன். நான் வரல அண்ணாச்சி. ஆமா, எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா, சரி. அப்போ இந்த வில்வ இலைகளையும் செவ்வரளி மலர்களையுமே கொண்டு வந்து சிவபெருமானுடைய சிவலிங்கத்திற்கு போட்டு அந்த காளியர்கள் எப்படி பூஜை செய்ய வருகிறார்கள்? அவ பகவான் என்று சொல்லுவாள, சொல்லுவாள, அவள பகவான் என்று சொல்லுவாள, அவள பஞ்சாத்தரம் பூசுவாள, அவ சிவனார் என்று சொல்லுவாள, அவள திருநீரும் பூசுவாள, அவ கடவுள் என்று சொல்லுவாள, சொல்லுவாள, அவள் கையெடுத்து வணங்குவாள், வணங்குவாள, அவளோ கையெடுத்து அவள் அல்லும் நல்ல பகலுமாக அவள் ஆண்டவனை மனதில் எண்ணி அவள் அரணால் பூஜை செய்து வாராள். அவ இரவும் நல்ல பகலுமாய் கம்ப காமாட்சி அம்பிகையாள். அவள் எள்ளளவும் தவறிடாள் அங்கே ஈசன் பூஜை செய்து வாராள். அவ பூஜை செய்து வாரபோது, பூஜை செய்து வாரபோது அவள் இன்னும் என்ன செய்து வாராள்? செய்து வார போது ஐயா பூஜை செய்து வார போது அல்லும் பகலும் 60 நாளிகையும் அணுவளவும் தவறாமல் இரவும் பகலும் எள்ளளவும் இறைவனுக்கான பூஜைகள் தவறாமல், அதாவது ஒரு ஆலயத்திலே பூஜைகள் வைக்கிறோம்னு சொன்னா இத்தனை மணிக்கு பூஜைனா அதுக்கு சரியான ஏற்பாடு உடனே நடத்தணும். கரெக்டா 12:30 மணில இருந்து 1 மணிக்குள்ள பூஜையை நடத்தணும். பூஜை இத்தனை மணிக்குன்னு சொன்னா அத்தனை மணிக்கு பூஜையை பண்ணிடணும். நம்மளுக்காக தெய்வம் காத்திருக்க கூடாது. தெய்வத்துக்காக நம்ம காத்து இருக்கிறோம். ஆனா நமக்காக தெய்வத்தை காத்திருக்க வைக்க கூடாது. கூடாது. எந்த நேரம் வரணுமோ அந்த நேரம் வரும் சாமி. ஆமா, அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆமா அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்பதான் 12 மணினா 12 மணி, சரி 12:30னா 12:30 அப்படி பூஜை பண்ணலாம். ஆமா. அப்போ அப்படியாகவே என் காளியர்கள் காமாட்சி அம்மா, மாரி, காளி, முப்புடாதி, வடகாசி, வடக்குத்தி அம்மா, மார்த்தாண்டவல்லி, அப்ப இப்படியாகவே இறைவனுக்காகவே பூஜைகளை செய்து வருகிறார்கள். பூஜைகளை செய்து வருகின்ற போது இன்னும் எப்படி வணங்கி வருகிறாள்? எப்படி ஐயா? முக்கால வேலை பூஜைகளை, முக்கால வேலை பூஜைகளை முசியாமல் அவளும் செய்துவார். 4 கால வேலை பூஜைகளை நலமோடு அவளும் செய்துவார். 5
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.